என் வாழ்க்கைய பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அம்மு இப்படி பண்ணது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவளை நினைச்சு எனக்கு பாவமா தான் இருக்கு. அதுக்காகலாம் நான் அவ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு? ஆரம்பத்துல எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறமா நான் அவர் கூட பேசி பழகுனதுல எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சாரு. இப்ப வரைக்குமே நான் அவரை அப்படிதான் நினைக்கிறேன். இத புரிஞ்சுக்காம அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிமா? ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தவரை இப்ப ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல. எங்க பேச்ச கேட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு. புருஷனாவும் அவரை உனக்கு பிடிக்கும். மா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டல்ல? இந்த வீட்ல எல்லாரும் அவருக்காக மட்டும் தான் பேசுறீங்களே தவிர ஒருத்தர் கூட ஏன் பக்கம் இருந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. எங்க கூட இருக்க வெறுப்பா இருந்தா போடி. என்னம்மா இவ்ளோ பிடிவாதத்தோடையும் திமிரோடையும் நீ இங்க இருக்கவே தேவையில்லை. தாராளமா கிளம்பி போ. போறேம்மா, போறேன். திரும்பி நான் இங்க வந்தா நீ என்ன என்னன்னு கேளு. காவேரி நில்லு. அம்மா தான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கு. யாராவது என்ன சமாதானப்படுத்துற அது இதுன்னு என் பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காவேரி அத்தை, காவேரி அத்தை கூப்பிடுங்க அத்தை. மா, என்னம்மா நீ கோவத்துல என்ன பேசுறோன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? நீ வார்த்தையை விட போய் அவ இனிமே வர மாட்டேன்னு கிளம்பி போறா பாரு. அவ ஸ்கூலுக்கு தானடி போறா. எப்படியும் வேலை முடிஞ்சு இங்கதான் திரும்பி வருவா. ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. வந்துருவா திமிரு பிடிச்சவன். அப்பா, கார் சத்தம் கேக்குது. விஜய் அம்மோ கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மோ, அம்மோ, விஜய், அம்மோ வா 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 வா. அம்மோ எங்க போன? வாடா. எங்கடா போற? உன்னை காணாம நாங்களே எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? விஜய், நிவின் இவளை பார்த்தானா? அப்ப இவ எங்கதான் இருந்தா? காவேரியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தான் நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம இங்க இருந்து தனியா போயிருக்கா. வழி தெரியாம ஒரு இடத்துல நின்னப்பதான் நிவின் இவளை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. மிஸ் வீட்டுக்கு போகணும்னா நீ எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நாங்க யாராவது உன்னை கூட்டிட்டு போயிருப்போம்ல.